சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடத்தினார்கள். இதற்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்களிடமிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிதி உதவி வருகிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தோடு நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டால் அக்கட்சி முடக்கப்படலாம். இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறினார்கள். என்ஐஏ சோதனை நடத்தும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒர்த்தில்லையே என்று சில சந்தேகத்தையும் தெரிவித்தார்கள். இதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் சாதியவாதிகளும் எழுச்சி தமிழரை விமர்சிக்க தொடங்கினார்கள். திருமாவளவன் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று எழுச்சி தமிழரை விமர்சித்தார்கள். பாஜகவை சமரசமின்றி எதிர்க்கும் திருமாவளவன் என்ஐஏவின் இந்த நடவடிக்கையில் ஏன் அமைதி காக்கிறார் என்று சில அரசியல் விமர்சகர்களும் வருத்தம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இவர்கள் வாய்களுக்கு பூட்டு போடும் விதமாக விகடன் டிவியில் எழுச்சி தமிழர் கொடுத்த நேர்காணல் அமைந்துள்ளது. அதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இடங்களில் என்ஐஏ ரெய்டு பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது விசாரணையா என்ற நெறியாளரின் கேள்விக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. என்ஐஏ விசாரிக்கும் அளவுக்கு அங்கே என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதனை நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்று பதிலளித்தார் எழுச்சி தமிழர். தொடர்ந்து விடுதலை புலிகளோடு நாம் தமிழருக்கு தொடர்பு இருக்கு, அது உறுதியானால் கட்சி முடக்கப்படலாம் என்று பாஜக தரப்பு கூறுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்றார் நெறியாளர். அப்போது விடுதலை புலிகளோடு தொடர்பில் இல்லாத இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எது உள்ளது என்று பொட்டில் அடித்தார் போல் பதில் கூறினார் திருமாவளவன். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கான மரியாதையை கொடுக்கும் எழுச்சி தமிழரின் இந்த பதில் பாராட்டத்தக்கது. என்ஐஏவின் இந்த நடவடிக்கையானது பிஜேபியின் எதிரி நாம் தமிழர் தான் என்ற பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலம் திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகம் நமக்கும் எழுகிறது.